சட்டமய நேயர்களுக்கும் மற்றும் எனது அருமை நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம திருச்சியில் ஒரு கொரோனா தொற்று உள்ள நபர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது பின்தொடராமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சேனலை பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்ககிட்ட வந்தடையும். கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். திருச்சியில் கொரோனா தொற்று உள்ள ஒரு நபர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் வழக்கு பதிவுனா சாதாரண பிரிவுகள் கிடையாது, 307 சொல்கிற கொலை முயற்சி வழக்கு பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதற்கான தண்டனை என்னன்றது நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், அதை பாருங்கள். ஒரு கொலை முயற்சி வழக்கில் ஒரு நபர் தண்டிக்கப்படுறார் அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக அதாவது ஆயுள் கால தண்டனை அப்படின்னு சொல்லுவோம். லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அவருக்கு தரலாம். அது மட்டும் இல்லாமல் 10 வருஷம் வரையும் கடுங்காவல் தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு சாத்தியம் நம்ம சட்டத்தில் இருக்குது. அந்த நபர் பார்த்தீங்கன்னா அந்த அரசு மருத்துவமனையில் அவருக்கான அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் போகிற சமயத்தில் ஒத்துழைக்கலை. அங்கே இருக்க அந்த டாக்டர்ஸ் மீதும் அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த செவிலியர்கள் மீதும் ஒரு சரியான ஒரு ஒத்துழைப்பு அவர்கிட்ட தரப்படலை அப்படின்னு சொல்லி மருத்துவமனை சைடில் சொல்கிறாங்க. அதில் அவர் அவரோட மாஸ்கை கைட்டி அங்கே இருக்க அவங்க மேலே போட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே அந்த எச்சில் துப்புறதுக்கு ஒரு முயற்சி பண்ணதாகவும் சொல்லியிருக்கு. இது மாதிரி ஒரு வழக்கு பதியறது சாத்தியமானு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியம். காரணம் என்னென்னா, இந்த கொரோனா ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படின்றது உலகம் அறிந்த ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வரைக்கும் அதோட தாக்கம் எங்கேயுமே குறையல, இருந்த போல தான் இருக்குது சைனாவை தவிர. இந்த கொரோனா நோய் ஒரு நபருக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக இது உயிரை பறிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் அப்படின்ற ஒரு காரணத்தாலும் இதை யாராவது ஒருத்தவங்க மேலே பரப்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு உயிர் பயம் வரும், உயிர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்படின்ற ஒரு காரணத்தால் இவர் மீது இந்த கொலை முயற்சி வழக்கு பதியப்பட்டு இருக்கு. எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், தனித்திரு விழித்திரு வீட்டிலிரு. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.